ஓகே. இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்போட கான்செப்ட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, இப்போ இதுலேயுமே வந்து நம்ம வந்து இன்னொரு மெத்தட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ, இப்போ ஆக்டிவ் பார்ட்னர்னு சொல்லிட்டு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ, இப்போ அதுலேயுமே வந்து இப்போ 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா, அதில் ஒருத்தவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். ஸோ, இப்போ ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்ற கான்செப்ட் எப்படின்னா, அவங்களுக்கு பர்டிகுலராக ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட் அவங்களுக்கு போயிடணும். அது போக ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ படி பிரிச்சுக்கணும். ஸோ, இப்போ இதுதான் ஆக்டிவ் பார்ட்னர். அதாவது அவங்க 2 பேருமே பிஸ்னஸில் இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க. பட் அந்த பர்டிகுலர் அந்த ஆக்டிவ் பார்ட்னர் மட்டும் ஒரு படி மேலே வந்து அந்த பிஸ்னஸை வந்து இது பண்ணுவார், வழி நடத்துவார். ஓகேவா? ஸோ, இப்போ இதான் லாஜிக். ஓகேவா? இதுதான் ஆக்டிவ் பார்ட்னர். அப்போ வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு ₹100 வருதுன்னா, அதிலேருந்து ஸ்பெஷலாக பர்டிகுலர் பெர்சன்டேஜில் வந்து அவருக்கு ஒரு ப்ராஃபிட், அவருக்கு ஒரு கமிஷன் மாதிரி வச்சுக்கலாம். கமிஷன் போயிடும். அது போக எக்ஸ்ட்ராவாக அது எக்ஸ்ட்ராவாக கமிஷன் போயிடும். அது போக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ பொறுத்து ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 2 பேத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஸோ, இப்போ இதுதான் வந்து ஆக்டிவ் பார்ட்னரோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ, இப்போ இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ ஏ, பி 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஏ வந்து ஆக்டிவ் பார்ட்னராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ, இப்போ ஏ, பி 2 பேர் இருக்காங்க. அதில் ஏ வந்து ஆக்டிவ் பார்ட்னர், பி வந்து இன்ஆக்டிவ் பார்ட்னர். அதாவது பி வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பார்ட்னர். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களோட ரேஷியோ இது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 5,000 அண்ட் 6,000. பி வந்து ஏ வந்து 5,000, பி வந்து 6,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ ஏ வந்து ஆக்டிவ் பார்ட்னர் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து 15% ஆஃப் த ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட்டில் இருந்து 15% வந்து அவங்களுக்கு தனியாக போயிடும். அப்போது ஏக்கு 15% போயிடுச்சுன்னா, இப்போ ரிமைனிங் இருக்கிற 85% இருக்குல்ல, ஸோ இப்போ அதுதான் இந்த ரேஷியோ படி இவங்க பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதான் லாஜிக்கு. ஓகே, இதை சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் முடிஞ்சு அண்ட் த ரெஸ்ட் தான் நான் சொன்னது. அண்ட் த ரெஸ்ட்டு வந்து டிவைடட் இன் த ப்ரொபோர்ஷன் டு த கேபிட்டல்ஸ், அதாவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து மிச்சம் இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டுரும். த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஏ என்ன? அப்போ ஏக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ, அண்டு இங்கே கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 880. ஓகேவா? 880 கொடுத்துருக்காங்க. அதாவது 880 ரூபி தான் வந்து டோட்டல் ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்க போகிறோம்? ஸோ அப்போ அந்த 880 தான் வந்து டோட்டல் ப்ராஃபிட்டு. கரெக்டாக? அப்போ அந்த 880ல் ஃபஸ்ட்டு வந்து 15% எவ்வளோன்னு பார்க்குறேன். 3/20 தானே 15%னா ஃப்ராக்ஷனில் போட்டோம்னா. அப்போ இது எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 132 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் ஏவோட கமிஷன் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதை இந்த சைடை சும்மா எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, ப்ளஸ் இது போக அப்போ இது வந்து ஏக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ இதை வந்து இதுலேருந்து கழிச்சிடணும். இதுதான் லாஜிக்கு. இது அப்படியே ஓடிடும். இது வந்து கழிச்சிட்டோம்னா என்ன வரும்னா 247. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து 748 இருக்கும். இந்த 748 தான் இத்தனை பாகங்களுக்கு, அதாவது இந்த 11 பார்ட்ஸ் தான் இந்த 748. அப்போ 11 பார்ட்ஸ் வந்து 748 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 பார்ட் எவ்வளோ வரும்? 68ன்னு வரும். ஓகேவா? 1 பார்ட் 68. 1 பார்ட் 68னா இப்போ நமக்கு என்னது ஏவோட டார்கெட் தானே தேவை. அப்போ ஏவை கவர் பண்ணோம் அப்படின்னா அப்போ 5 பார்ட். கரெக்டாக? 5 பார்ட். அப்போ இந்த 5 பார்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு பார்ட் 68னா 5 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 பார்ட் வந்து 314 வரும். ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட்லேருந்து ஒரு கமிஷன் 132 போயிருக்கு. இப்போ அகைன் ஒரு 340 வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ படி பிரிக்கப்பட்ட ப்ராஃபிட்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போ டோட்டலாக 472. இதுதான் வந்து ஏக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டாக இருக்கும். ஏக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஏ வந்து ஆக்டிவ் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அப்போ அதனால ப்ராஃபிட்லேருந்து பர்டிகுலர் பர்சன்டேஜில் அவங்களுக்கு ஒரு ஷேர் போயிடும், ஒரு கமிஷன் போயிடும். அது போக ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட்டை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. இதுதான் ஆக்டிவ் பார்ட்னரோட கான்செப்ட். ஓகே, இந்த சம் பாருங்கள். MPQ டுகெதர் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். இன்வெஸ்டர்ஸ் 6. ஓகே, இப்போ வந்து MPQன்ற 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம எழுதிக்குவோம். ஸோ இப்போ 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதை எழுதிக்கிட்டேன். ஸோ MPQ வந்து 65, அதாவது 6,500 6 மந்த்ஸுக்கு, அதை எழுதிக்கிட்டேன். அடுத்த P இன்வெஸ்டர்ஸ் 8,400 ஃபார் 5 மந்த்ஸ் எழுதிக்கிட்டேன்.
அடுத்து Q இன்வெஸ்டட் 10,000 ஃபார் 3 months எழுதிக்கிட்டேன். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து 2 0 அந்த அதாவது நான் 0 அது சேர்த்துக்கல 0 0ன்னு சொல்லிட்டு அது போட்டு அது கசகசன்னு இருக்கிறதுக்கு நான் 0 எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு காமனாக 0 நான் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 0னா இங்கே 2 0 இங்கே 2 0. ஓகேவா, அந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதை எழுதிக்கிட்டேன். அப்போ எழுதிக்கிட்டு இதோட ரேஷியோ நம்ம எழுதிடலாம். இதோட ரேஷியோ அதாவது இதுலேருந்து வந்திருக்க ரேஷியோ நம்ம அடிச்சு கொடுக்கும்போது வந்திருக்கும்ல 13:14:10 அப்படின்ற இந்த ரேஷியோவில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க MPQ. அவ்வளோதான். அடுத்து ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, M இஸ் அ ஒர்க்கிங் மெம்பர். ஸோ இப்போ இதில் M தான் ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கான். ஸோ அப்போ அதனால் விச் ஹீ கெட்ஸ் 5% ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ வந்து அப்போ M தான் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர். அப்போ அதனால் டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து அவனுக்கு 5% போயிடும். ரிமைனிங் இருக்கிற 95% தான் இந்த ரேஷியோ படி 3 பேர் பிரிச்சுக்குவாங்க. ரைட்டா, அதான கான்செப்ட். ஸோ அப்போ 7,400 தான் இங்கே கொடுக்கப்பட்ட டோட்டல் கெயின் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ இப்போ இதில் 5% நம்ம எடுக்கிறோம். ஸோ 5/100 இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 370 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த 370 என்ன பண்ணணும், இந்த 370 ஆல்ரெடி எம்முக்கு போயிடும், அது பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த 370 போக இருக்கிறது அதாவது 370 ரிமைன் அதாவது 370 சப்ராக்ட் பண்ணி ரிமைனிங் வர்ற அந்த அமௌண்ட்டு தானே இப்போ டோட்டல் நம்மளுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது இதுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். கரெக்டாக 370ன்றது ஆல்ரெடி எம்முக்கு போக வேண்டிய 5%. அந்த 5% நம்ம கழிச்சு விட்டுறணும். கழிச்சு விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற 7,030 தான் இந்த அகைன் திருப்பி இந்த 3 பேத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுற அந்த அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த 3 ரேஷியோ கூட என்ன வரும், 37 வரும். அப்போ இந்த 7,030 அப்படின்றது 37ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணோம்னா ஒரு பார்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 119 கிடைக்கும். அப்போ ஒரு பார்ட் 119 அவங்க என்ன கேட்டிருக்காங்க, Qஷோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ Qஷோட ரேஷியோ என்னது 10. அப்போ 10 × 190 is equal to 1,900. So that is the answer. Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சம் நல்லா கவனிங்க. ஸோ இப்போ இது நல்ல செம ட்விஸ்டடான ஒரு சம்மாக இருக்கும். ஸோ ABC 3 பேரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 24, 32 அண்டு 18. ஓகேவா, ஸோ இப்போ இதோட ரேஷியோ எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும், ஸோ 1 to வெயிட் ரேஷியோ வேறு கலர் எழுதி பார்ப்போம். ஸோ 1 to 169 அப்படின்ற இந்த ரேஷியோவில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, A and B ஆர் ஆக்டிவ் பண்ணர்ஸ். இப்போ இந்த இடத்துல 2 ஆக்டிவ் பண்ணர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு 15%, 12% ஆஃப் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த போனஸ் இந்த கமிஷன் மாதிரி போயிடுது. அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 15 and 12 அந்த இது போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 27 பார்ட்னா அப்போ ரிமைனிங் வந்து 73 பார்ட்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக 73% ஆஃப் ப்ராஃபிட் தான் இருக்கும். அந்த இதை தான் இவங்களுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அப்படி பண்ணிக்கும் போது சிக்கு வந்து ஓவரால் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 65,700 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அப்போ என்ன அர்த்தம், இந்த 9 பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 9 பார்ட்ஸ் தான் என்னது 65,700. ஓகேவா, இதான லாஜிக்கு. ஸோ அப்போ 9 பார்ட் 65,700னா அப்போ ஒரு பார்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 7,000 வெயிட். ஒரு பார்ட் வந்து 7,300 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதாவது 9 பார்ட்ஸ் 65,700னா ஒரு பார்ட் வந்து 7,300ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ ஒரு பார்ட் இவ்வளோனா நம்ம டோட்டலாக என்ன பண்ணணும், இத்தனை பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பிகாஸ் நாங்கள் மொத்தமாக எனக்கு என்ன தேவை, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தான் தேவை. அதனால் இத்தனை இதுக்கு எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, அப்போ இதை கூட்டினா என்ன வரும், ஸோ 28, 37 வரும். அப்போ ஒரு பார்ட்டு 73னா அப்போ 37 பார்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 37 × 7300. அப்போது இதை கண்டுபிடிச்சிட்டா இதுதான் டோட்டலாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு, அது கிடையாது. இது டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. எது கிடையாது, இந்த 37 × 7300 மல்டிப்ளை பண்ணி வர்றது டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. அது என்ன ப்ராஃபிட்டு, இந்த 15 and 12% கழித்து போக ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த இது. லாஜிக் புரியுதா?
பிகாஸ் நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி இந்த 15 and 12% சப்ராக்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அப்போ அது டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட் என்னது? 15 and 12% சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 73% தான் இருக்கும். அப்போது இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் என்னது? எனக்கு மல்டிப்ளை பண்ணி வர இந்த பார்ட்டு தான் 73%. அப்போ 100% என்னன்னு சொல்லிட்டு அகெயின் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்னோடய டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3,70,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு லாஜிக் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதில் பெரிய ஒரு சுச்சமெல்லாம் இல்லை. ஓகேவா? அதாவது ஆக்டிவ் பார்ட்னர்ஸோட கான்செப்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து தனியாக கம்பெனிலாம் கொடுக்க போகிறதில்ல. அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கமிஷன் போகும். அந்த கமிஷன் போக ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட்டை தான் அகெயின் அந்த 3 பேத்துக்கோ இல்லை அந்த 2 பேத்துக்கோ திருப்பி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் லாஜிக். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி 15%, 12% சொல்லிட்டு டோட்டலாக 27% வந்து ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அது போக ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும்? 73% ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும். அந்த 73% ஆஃப் ப்ராஃபிட் தான் இங்கே நம்மளுக்கு வரப்பட்ட இந்த அமௌண்ட்டு. பிகாஸ் அந்த 73% இருந்து தான் நான் ஏக்கும் அகைன் கொடுத்துருப்பேன், பிக்கும் கொடுத்துருப்பேன், சிக்கும் கொடுத்துருப்பேன். அப்படி சிக்கு கொடுக்கும்போது தான் எனக்கு 9 பார்ட் என்னென்னு வந்துருக்கு? 65,700 வருது. அப்போ ஒரு பார்ட் வந்து 7,300. அப்போ ஒரு பார்ட் இவ்வளோனா டோட்டலாக இந்த 37 பார்க்குறேன். இந்த 37 தான் என்னது? 73%. அந்த லாஜிக் தான். அப்போ 73% தான் எனக்கு இந்த மல்டிப்ளை பண்ணி வர்ற இந்த ஆன்சராக இருக்கும். அப்போ இதை வந்து நான் டிவைட் பண்ணிட்டு 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன்னா எனக்கான ஆன்சர் 3,70,000. அவ்வளோதான். ஓகே, அகெயின் ஒரு ட்விஸ்டடான ஒரு சம் தான். ஓகேவா? கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஏபிசி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எழுதிக்குவோம். ஏபிசி 4, 5, 7 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சி வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர்னால் என்ன அர்த்தம்னா சும்மா ஏதோ தண்டத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேவா? அதான் லாஜிக். ஒர்க்கிங் பார்ட்னர்ன்றது அந்த பிஸ்னஸில் வந்து அவங்களோட பங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன். பட் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்றது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அவன் சைட்லேருந்து போய்கிட்டு இருக்கும், மித்தபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மாதிரி லாஜிக். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஸோ ஹிஸ் ஷேர், அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஷேர் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இப்போ அவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தாங்கன்னா எவ்வளோ அவங்களுக்கு ஷேர் போயிருக்குமோ அதில் ஹாஃப் தான் அவங்களுக்கு போகும் அந்த ப்ராஃபிட்லேருந்து. ஓகேவா? இதுதான் லாஜிக்கு. அப்போ என்ன ஆகும்? இப்போ ஆல்ரெடி இவன் வந்து ஒர்க்கிங் பார்ட் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன லாஜிக் இது சொல்ல வருது? அப்போ அந்த ஹாஃப் தான் அவனுக்கு போகும்னா மிச்சம் இருக்க அவன் வேலை பார்க்காததை வந்து இந்த ஏபி பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு அவனோட ஹாஃப்லேருந்து போகிற மாதிரி, அதுதான் லாஜிக்கு. ஸோ ஹீஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வில் பி ஹாஃப் ஆஃப் வாட் இட் வுட் ஹேவ் பீன் இஃப் ஹீ வேர் அ ஒர்க்கிங் பார்ட்னர். அப்படி இருக்கும்போது அவன் என்ன இருந்துச்சோ அதை காட்டிலும் இப்போ அவனுக்கு போகிற ஷேர் வந்து பாதி தான் போகும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மிச்சம் இருக்க அந்த பாதி தான் போகும்னா அப்போ மிச்சம் இருக்க பாதி வந்து யாருக்கு போகும்னா இந்த ஏஎன்பி. பிகாஸ் இவங்க தான் வந்து இன்னும் இவனை காட்டிலும் ஒரு அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதான் லாஜிக்கு. அப்போ என்ன ஆகும்? இப்போ இப்படி இருக்கிற இந்த ரேஷியோவே வந்து இப்படி மாறிடும். ஓகே, வெயிட். ஸோ இப்படி மாறிடும். அதாவது 4, 5, 7/2 அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ ஆல்ரெடி இவனுக்கு இருக்கிறத காட்டிலும் ஹாஃப் குறைஞ்சிருது. அப்போ ஹாஃப் குறைஞ்சிச்சுன்னா ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் நியூமரிக்கலாக எழுதணும் அப்படின்னா எப்படி மாறும்? 8:10:7. கரெக்டாக? ஸோ இப்போது இந்த ரேஷியோவில் தான் வந்து ப்ராஃபிட் பிரிக்கப்பட போகுது. ஸோ இப்போ அகெயின் ஒரு ஹிண்ட் ஒரு நோட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 36,000 தான் வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட்டாக இருக்குது. அந்த 36,000ல் 25% வந்து திருப்பி அகெயின் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த 25% நம்ம எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் அதை எடுத்தால் திருப்பி அகெயின் பிஸ்னஸில் தான் போடுறாங்க. அப்போ அந்த 25% கழிச்சு போக ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுக்கான ப்ராஃபிட். அப்போ 25% கழிச்சோம்னா என்ன வரும்? ஸோ 36,000ல் 25 போச்சு. 25,000ன்றது 9,000 தான். அப்போ 9,000 போச்சுன்னா ரிமைனிங் 27,000 தான் இருக்கும் நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட். ஓகேவா? ப்ராஃபிட். ஸோ அப்போது இந்த இதை தான் வந்து இந்த ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். எந்த ரேஷியோ? 8:10:7. அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ
27,000 divided by 25. ஓகே, இதுதான் இதை அடிச்சு கொடுக்க போகிறோம். இவங்க என்ன கேட்குறாங்க, how much does B gets. அப்போ பியோட ரேஷியோ அது 10. அப்போது 27,000 டிவைடட் பை, அதாவது 27,000 தான் 25 பார்ட்னா, அப்போ 10 பார்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்னா 10,800 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடிச்சு கொடுக்கும்போது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ லாஜிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கால்குலேஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், அது சிம்பிளிஃபிகேஷன்லேயே நம்ம நல்லா பார்த்து அதில் ஒரு பில்ட் ஆகிருப்போம். பட் வந்து லாஜிக் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்றதை கவனமாக கவனிக்கணும். ஸோ அவன் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்குன்ற அந்த காரணத்தினால அவனுக்கு ஆல்ரெடி போகிற அமௌண்ட்டை காட்டிலும் ஹாஃப் தான் போகுது. அப்போ மிச்சம் இருக்க ஹாஃப், அந்த ஹாஃப் யாருக்கு போகுதுன்னா ரிமைனிங் ஹாஃப் வந்து இவங்க தான் ஏபி தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான அந்த ரேஷியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ். ஸோ இவனை காட்டிலும் இவங்க 2 பேர் கூட தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த லாஜிக் தான். அப்போ வந்து அந்த டோட்டல் இந்த ப்ராஃபிட், இந்த டோட்டல் இந்த ரேஷியோ தான் அந்த 27,000 இருக்கும். பிகாஸ் 36,000ல் 25% திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ மிச்சம் இருக்க 75,000 தான் ப்ராஃபிட். அப்போ அந்த 75,000 ப்ராஃபிட்டை தான் அகெயின் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. அதில் பியோட பார்ட் வந்து 10,800. அவ்வளோதான். ஓகே, ஆல்ரெடி பார்த்த சம்மர்தான மாடல் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஏபிசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க 27,500, அடுத்து வந்து 32,500, அடுத்து வந்து 37,500 சொல்லிட்டு ஏபிசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்டு இதோட ரேஷியோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ 11, 13, 15 சொல்லிட்டு இதோட ரேஷியோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஸோ இதுதான். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒர்க்கிங் பார்ட்னர். ஸோ 20% ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து, அதாவது 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவனுக்கு வந்து கமிஷனாக போயிருது, ஒர்க்கிங் அலோன்ஸாக போயிருச்சு. அப்போ ரிமைனிங் இருக்க 80% தான் இவங்களுக்கு இந்த ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கும். கரெக்டாக? அப்படி பண்ணப்பட்ட இந்த ரேஷியோ அமௌண்ட்டில் வந்து சிக்கு போகப்பட்ட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 13,500. ஸோ ஈஸியாக முடிஞ்சு. இந்த 15 பார்ட்டு தான் வந்து என்னது 13,500. கரெக்டாக? அப்போ 15 பார்ட் தான் 13,500னா அப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 39. அப்போ 39 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், வேறு வழியே இல்லை. ஸோ 900 இதை அடிச்சு கொடுத்தோன்னா இன்ட்டு 39 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணி வர்றது தான் ப்ராஃபிட்டானா கிடையாது. பிகாஸ் இந்த இது என்னது 80% தான். பிகாஸ் 20% ஆல்ரெடி ஏக்கு வந்து ப்ராஃபிட்டாக போயிடுச்சு. கரெக்டாக? அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த 80% தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் போயிருந்திருக்கும், அதாவது ரேஷியோ பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போது இப்போ வர்ற இந்த ஆன்சருமே எனக்கு 80% தான் இருக்கும். அப்போ 100% என்னன்னு சொல்லிட்டு அகைன் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இப்போ 100% என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது சொல்லுவாங்க லாஜிக் உங்களுக்கு புரியுதுல. இந்த 13,500 அப்படின்றது சிக்கு போகப்பட்டது. கரெக்டாக? அப்போ இந்த சிக்கு போகப்பட்ட இந்த 13,500 தான் 15 பார்ட்ஸ். அப்போ ஒரு பார்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், அந்த இது கூட 39 பார்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். இந்த 39 எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுன்னா அந்த வர ஆன்சர் இருக்குல்ல, இந்த 39 × 900 இந்த ஆன்சர் இருக்குல்ல, இதுதான் 80% இருக்கும். பிகாஸ் ஏக்கு 20% ஆஃப் ப்ராஃபிட் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற 80% தான் நம்மளுக்கான இந்த 900 × 39 இருக்கும். அப்போ இதுலேருந்து 100% எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை கேன்சல் பண்ணி நம்ம அடிச்சு கொடுத்து விளாட போகிறோம். ஸோ 4 So this is the answer. ஓகேவா? ஸோ 43,875. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செம்மை உங்களுக்கு ஹோம் இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நான் அதை கரெக்டாக இல்லையா அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அண்டு இந்த செம்மோட சொல்யூஷன் வந்து நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.